வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த பல வாரங்களாக நாங்கள் தொடர்ந்து திருக்குறள் பற்றித்தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்று திருக்குறள் மாத்திரமல்ல, திருக்குறள் எழுந்த காலத்தில் எழுந்த இலக்கியங்கள் தொடர்பான சில கருத்தாடல்களை இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். அது என்னவென்றால், திருக்குறள் எழுந்த காலத்தை இருண்ட காலம் என்று ஒரு காலகட்டத்திலே தமிழ் இலக்கிய வரலாற்று ஆசிரியர்கள் கட்டமைத்திருக்கிறார்கள். இருண்ட காலம் என்று குறிப்பாக இது கால அளவில் பார்த்தால் கிபி 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 6ஆம் நூற்றாண்டு வரையுமான காலப்பகுதியை இருண்ட காலம் என்று தமிழ் இலக்கிய வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிற ஒரு மரபு ஒன்று உண்டு. 2 கருத்துக்கள் சார்பாக அந்த காலத்தை இவ்வாறு கட்டமைப்பார்கள். ஒன்று, சைவ பேரியக்கம் எழுந்து மிகவும் சிறப்பு பெற்று வளர்ந்த ஒரு காலகட்டத்திலே அந்த சைவ பேரியக்கத்தினுடைய ஒரு ஆதார சுருதி நூலாக எழுந்த இறையனார் களவியலுக்கான உரை, இது ஒரு காரணமாக அமைந்தது. இன்னொன்று, பாண்டியர்களுடைய 1ஆம் பாண்டிய பேரரசு காலத்தில் எழுதப்பட்ட வேள்விக்குடி செப்பேடு என்று சொல்லுகின்ற இன்னொரு விஷயம். இந்த 2ம் சேர்ந்துதான் இந்த காலகட்டத்தை இருண்ட காலம் என்று ஆக்கிவிட்டது. ஒன்று, வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுகிற கருத்து நிலை, இன்னொன்று இலக்கியம் சார்ந்த கருத்து நிலை. ஆகவே இந்த காலகட்டத்தில் எழுந்த இலக்கியங்களை இருண்ட கால இலக்கியங்கள் அல்லது இந்த காலகட்டத்தை இருண்ட காலம் என்று கட்டமைக்கிற ஒரு மரபு இருந்தது. உண்மையிலே 14 கீழ்கணக்கு நூல்கள் என்று நம்முடைய இலக்கிய வரலாற்றில் பட்டியலிடப்படுகின்ற 18 நூல்கள், அவற்றுடன் சேர்ந்து 2 காப்பியங்கள், இவையெல்லாம் எழுந்திருக்கின்றன. போதாக்குறைக்கு காரைக்கால் அம்மையாருடைய பாசுரங்களும் முதல் 3 ஆழ்வார்களுடைய பாசுரங்களும் இந்த காலகட்டத்திலே எழுந்திருக்கின்றன. ஆனாலும் கூட பொதுவாக இந்த காலகட்டத்தை பொதுவாக இலக்கிய வரலாற்று ஆசிரியர்கள் இருண்ட காலம் என்று கட்டமைத்து விட்டார்கள். அப்ப இதுக்கு என்ன காரணம் என்பது அன்று ஆராய்வது மிக முக்கியமானது. அப்ப 2 காரணங்களை சொல்லுகிறார்கள். ஒன்று, 1ஆம் பாண்டிய பேரரசனுடைய எழுச்சியுடன் எழுதப்பட்ட வேள்விக்குடி செப்பேடு என்கின்ற அந்த செப்பேடு தருகிற தகவல். 1ஆம் பாண்டிய பேரரசு காலகட்டத்திலே எழுதப்பட்ட வேள்விக்குடி செப்பேடு, அது மிக சுவாரஸ்யமான வரலாற்றை கொண்ட ஒரு செப்பேடு. அந்த செப்பேட்டிலே காணப்படுகின்ற சில வரிகள் இந்த காலகட்டத்திலே ஆட்சி செய்த அரசர்களை கலி அரசர்கள் என்று குறிப்பிடுகிறது. அதாவது கலி அரசர்கள் குலம் களைந்தது என்ற ஒரு குறிப்பு வருகிறது. ஆகவே பாண்டிய மன்னர்கள் கலி அரசர்களின் குலம் களைந்தது என்ற ஒரு கருத்து நிலையை அடிப்படையாக வைத்துக்கொண்டு, கலி என்றால் துன்பம், துன்பத்தை தருகிற அரசர்கள், ஆகவே துன்பத்தை தருகிற அரச குடும்பம் ஒன்று தமிழகத்திலே ஆட்சி செலுத்தி இருக்கிறது என்கின்ற ஒரு கருத்தமைவை இந்த கல்வெட்டின் இந்த செப்பேட்டின் ஊடாக அமைத்து இந்த காலகட்டத்தை அரசியல் ரீதியாக மிகவும் மோசமான ஒரு காலமாக கட்டமைப்பது ஒரு அம்சமாக இருந்திருக்கிறது. இது ஒரு வகமை. இன்னொன்று, எங்களுக்கு அதாவது இந்த காலகட்டத்தில் அநேகமாக எழுந்த நூல்கள் சமணம் அல்லது பௌத்தம் சார்ந்த நூல்களாக இருந்திருக்கின்றன. 14 கீழ்கணக்கு நூல்களிலே பெருவாதியான நூல்களை சமணர்கள்தான் எழுதியிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கருத்து நிலை உண்டு. குறிப்பாக நாலடியார், திருக்குறள் முதலானவை எல்லாம் சமணர்களினால் தான் எழுதப்பட்டவை என்கின்ற கருத்து நிலை மிக முக்கியமாக ஊன்றியிருந்தது. இதைவிட வெளிப்படையான ஒரு கருத்து அமைவாக சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் அமைந்திருந்தது.
சிலப்பதிகாரம் சமண சமய பின்புலத்தில் எழுந்தது என்றும், மணிமேகலை வெளிப்படையாகவே அது பௌத்த சமயத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு இலக்கியமாக அமைந்தது என்றும் பொதுவான கருத்து நிலை உண்டு. ஆன காரணத்தினால் இவை அவைதீக மதங்கள் செல்வாக்கு செலுத்தின ஒரு காலம், சமணமும் பௌத்தமும் தமிழகத்தில் கோலோச்சிய ஒரு காலம், சமணத்தையும் பௌத்தத்தையும் சரியான விதத்தில் முன்னெடுத்து சென்று அங்கே அளவுக்கு அதிகமான இலக்கியங்கள் எழுந்த காலம் என்கின்ற ஒரு கருத்தியல் கட்டமைக்கப்பட்ட போது அதை சைவ பேரியக்கம் முற்றுமுழுதாக நிராகரித்து அதை இருட்டடிப்பு செய்தது. இப்போ சைவ பேரியக்கம் அதை இருட்டடிப்பு செய்வதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தது எதுவென்றால், இறையனார் களவியலுக்கு எழுதப்பட்ட உரை. அதாவது சங்க காலத்திலே இறையனார் என்ற ஒரு புலவர் இருந்திருக்கிறார். அவரால் எழுதப்பட்ட ஒரு இலக்கண நூல், அகத்திணை சார்ந்த இலக்கண நூல் களவியல் என்று சொல்கிறது. அந்த களவியல் என்கின்ற அந்த நூலுக்கு உரை காணப்பட்டது எப்போதென்றால், அது கிபி 7ஆம் நூற்றாண்டு அளவில் தான் அந்த நூலுக்கு உரை காணப்பட்டது. அந்த உரை பல விஷயங்களை நம்முடைய புகுத்திவிட்டு சென்றது. இது சம்பந்தமாக ஏற்கனவே நாங்கள் உரையாடி இருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். அதாவது முச்சங்கங்கள் பற்றின கருத்தாடல்கள், முச்சங்கங்கள் பற்றின கருத்து நிலையை இறையனார் களவியல் உரைதான் மிக ஆழமாக தமிழ் மக்கள் மத்தியிலே, குறிப்பாக சைவ தமிழ் மத்தியிலே அதை புகுத்திவிட்டது என்று குறிப்பிடலாம். ஆகவே சைவத்தமிழ் மக்கள் மத்தியிலே இறையனார் களவியலிலே உரையை அடிப்படையாக வைத்து கொண்டு பார்க்கிற நேரத்தில் சங்கத்தமிழ் காலத்தில் வாழ்ந்த புலவர்கள், சங்கத்தை வழிநடாத்தி சென்றவர்கள் என்ற ஒரு கருத்தியல் வருகிற நேரத்தில் இறையனார் களவியல் உரை நமக்கு தந்த விடை எதுவென்றால், அதாவது திரிபுரம் எரித்த விரசடை கடவுள் சிவனார், குன்றம் எறிந்த குமரன் முருகன், இவர்கள்தான் முதல் சங்கத்தினுடைய தலைவர்களாக இருந்து தமிழை வளர்த்தார்கள் என்று சொல்லுகின்ற ஒரு கருத்தியல் வந்து விடுகிறது. அப்போ சிவனுக்கு மிகவும் பிடித்தமான மொழி, சிவனுக்கு தெரிந்த மொழி என்பது ஒன்று அது ஆரியம், வடமொழி என்பது, இன்னொன்று தமிழ் என்பது. ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் என்று நம்முடைய முதலிகள், தேவார முதலிகள் பாடுவார்கள். ஆகவே சிவனுக்கு தெரிந்த மொழிகளில் ஒன்று மிக முக்கியமானது தமிழ். ஆகவே தமிழ் தெரிந்த சிவன் தமிழ் சங்கத்தினுடைய தலைவனாக இருந்து தமிழை வளர்த்தான் என்று சொல்லுவது. அதுபோலவே அவருடைய வாரிசாக வந்த முருகன், அவர் தமிழால் வைதாரையும் வாழ வைப்பான் என்று சொல்லப்படுகின்ற கருத்தியலை கொண்டவர். ஆகவே அவர் அடுத்த தலைவராக வருகிறார், பின்பு நிதியின் கிழவன் வருகிறார், பின்பு அகத்தியர் வருகிறார். இவ்வாறான தொன்ம கதைமரபுகளின் ஊடாக இந்த தமிழ் சங்கத்தினுடைய தலைமைத்துவம் சம்பந்தமான கருத்தாடல்கள் தமிழ் சூழலில் நிலவி, தமிழ் என்றால் சைவம், சைவம் என்றால் தமிழ் என்கின்ற ஒரு கருத்தாக்கத்தை மிக ஆழமாக தமிழ் மத்தியிலே புகுத்திவிட்டது. அதற்கு சைவ பேரியக்கம் மிகுந்த ஆதரவு வழங்கியது. பல்லவர்கால பக்தி இலக்கியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த காலத்திலே அது மிகவும் ஆணித்தரமாகவும் சிறப்பாகவும் முன்னெடுக்கப்பட்டது. அப்படி முன்னெடுக்கப்பட்ட ஒரு சூழலிலே சைவம் என்றால் தமிழ், தமிழ் என்றால் சைவம் என்கின்ற ஒரு கருத்தியல் உருவான போது, அவைதிக மதங்களினால் உருவாக்கப்பட்ட தமிழ் இலக்கிய மரபை எவ்வாறு ஏற்றுக்கொள்வது என்கின்ற வினா ஒன்று எழுகிறது. அவ்வாறு அந்த வினா எழுகிற பொழுது முற்றுமுழுதாக அந்த இலக்கியங்கள் 14 கணக்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த இலக்கியங்கள் முற்றுமுழுதாக நிராகரிக்கப்பட்டன அல்லது இருட்டடிப்பு செய்யப்பட்டன. உதாரணமாக திருக்குறள் பற்றிய எந்த செய்தியும்
பின்னால் வந்த இலக்கியங்களில் சோழர் கால இலக்கியங்கள் எழுகின்ற வரை, சோழர் காலத்திலே குறிப்பாக ஐம்பெரும் காப்பியங்கள் எழுகின்ற வரை இந்த திருக்குறள் பற்றின கருத்தாடல்கள் தமிழ் சூழலில் பெரிதாக நிலவவில்லை. சிலப்பதிகாரமா சிறப்பதிகாரமா என்று சிலப்பதிகாரத்தை பற்றிய அருட்டுணர்வோ அது சம்பந்தமாக எந்த கருத்து ஆடல்களோ தமிழ் சூழலில் நிலவவில்லை. ஆனால் ஏன் அது நிகழ்ந்ததென்றால், அது மாத்திரமல்ல, மணிமகளை பற்றிய எந்த கருத்தாடல்களும் நிகழவில்லை. அது வெளிப்படையாக தெரிந்த விடயம் என்றால், அது சமய கணக்கர் தந்திரம் கேட்ட காதையிலே அது பௌத்தத்தினுடைய சிறப்புகளை மிக விஸ்தாரமாக எடுத்து கூறுகிறது. இதுபோலவே பல நூல்கள், திருக்குறள் உட்பட, நாலடியார் உட்பட, நான்மணிக்கடிகை உட்பட, பழமொழி நானூறு உட்பட, இப்படி பல நூல்கள், திரையடுக மேலாதி, சிறுபஞ்ச மூலம், இவைகள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் அவை சமண அல்லது பௌத்த சமய சார்பு சார்ந்தவை என்ற ஒரு கருத்தியலின் அடிப்படையில் இவை அனைத்தும் தமிழ் மரபில் வராதவை, சைவத்தமிழ் மரபில் வராதவை என்ற ஒரு கருத்தியலை முன்னிறுத்தி இவை இருட்டடிப்பு செய்யப்பட்டன. இவை மாத்திரமல்ல, தொல்காப்பியர் என்கின்ற அந்த இலக்கணகாரர் செய்த தொல்காப்பியம் என்பது கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருந்திருக்கிறது. பிற்காலத்தில் அதற்கான ஒரு கதை மரபு உருவாக்கப்பட்டது. தொல்காப்பியரில் இருந்து நமக்கு தமிழ் இலக்கண மரபு ஒன்று உருவாகவில்லை. அதற்கு முன்னரே நமக்கு அகத்தியர் இருந்து அகத்தியம் என்கின்ற ஒரு இலக்கண நூலை செய்தார். அகத்தியரிடம் பாடங்கேட்ட 12 தொல்காப்பியர் ஒருவர். ஆகவே அகத்தியர் சைவர். அந்த சைவத்தமிழ் மரபில் இருந்துதான் தொல்காப்பியம் என்கின்ற இலக்கண நூல் நமக்கு வருகிறது என்கின்ற ஒரு கருத்தியலையும் அவர்கள் கட்டமைக்க முற்பட்டிருக்கிறார்கள். அப்ப இவ்வாறு தமிழ் சூழலிலே இவை இருட்டடிப்பு செய்த ஒரு இலக்கிய காலமாக இருந்திருக்கிறது. ஒன்று இலக்கியம் சார்ந்த இருட்டடிப்பு, அது சைவத்தமிழ் மரபினூடாக வந்த இலக்கியம் சார்ந்த இருட்டடிப்பு. இன்னொன்று வேள்விக்குடி செப்பேடு சொன்ன அரசியல் சார்ந்த இருட்டடிப்பு. நீண்ட காலமாக அவை நிலவவில்லை. உதாரணமாக ஐஞ்சிறு காப்பியங்கள் ஒன்றான நீலகேசி தான் இந்த திருக்குறள் பற்றின ஒரு பிரக்ஞையை உருவாக்குகிறது என்று குறிப்பிடுகிறார்கள். என்ன பிரக்ஞையை உருவாக்கினது என்றால், நீலகேசியிலே உரையிலே சொல்லப்படுகிற விடயம் என்றால், திருக்குறள் பற்றி பேசுகிற நேரத்தில் அவர்கள் இது ஓத்து என்று குறிப்பிடுகிறார்கள். ஒத்து என்றால் வேதம் அல்லது நூல் என்று கருதலாம். நீலகேசி சமண மதம் சார்ந்த ஒரு காப்பியம். அந்த நூல் அவ்வாறு சொல்லுகிறது. இவ்வாறு பல தளங்களில் நம்முடைய இலக்கிய மரபு இருட்டடிக்கப்பட்டது. குறிப்பாக இன்னொரு செய்தி ஒன்று, நாவுக்கரசரை தர்மசேனர் என்று சொல்லுகிற வழக்கம் இருக்கிறது. அவர் சமணப்பள்ளியிலே சென்று சமணத்துறவியாக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. திருக்குறளுக்கு உரு எழுதினவர்கள் 11 என்று முதல் 11 சொல்லுகிறார்கள். அந்த 11 தர்மர் என்று ஒருவர் வருகிறார். அந்த தர்மர் சில வேளைகளில் நாவுக்கரசராக இருந்திருக்க கூடுமோ என்று சொல்லுகிற ஒரு கருத்து நிலைகளும் உண்டு. ஏனென்றால் தர்மசேனர் என்ற பெயருடன் அவர் சமணப்பள்ளியிலே நாவுக்கரசர் இருந்திருக்கிறார். ஆகவே அவர்தான் இதற்கான ஜைன உரையை எழுதியிருக்க கூடும் என்கின்ற கருத்தியல் வளர்ச்சி பெற்று வந்திருக்கிறது. இவ்வாறு தமிழ் சூழலில் இருட்டடிப்பு செய்யப்பட்ட காலமும் இலக்கியமும் நீண்ட காலமாக அவை எவ்வாறு அமைந்திருந்த போதும் காலம் அவற்றை விடுவித்தது. இன்றைக்கு நமக்கு அவைதான் தமிழுக்கான ஆதாரங்களாக இருக்கின்றன. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்.